வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 8. அடுத்த ஒரு மாதம் வாழ்க்கை அமைதியாக போய்க் கொண்டிருந்தது வினயாவிற்கு. இந்நிலையில் ஒரு நாள் அவள் ஹாஸ்டலில் உணவருந்திக் கொண்டிருந்த நேரம் அவளுடைய அலைபேசியில் பாடல் ஒலித்தது. எடுத்து பார்த்தாள் வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர். ஹலோ மேடம், நான் மல்லிகா பேசுறேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இப்ப ஆபீஸ்க்கு போகணும். ஈவினிங் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ என இணைப்பை துண்டித்தவள் யோசனையில் ஆழ்ந்தாள். யாரா இருக்கும்? எங்க இருந்து லெட்டர் வந்திருக்கும்? நமக்கெல்லாம் யார் லெட்டர் போடுவாங்க, அதுவும் இந்த காலத்துல என்று குழம்பியவள், ஒருவேளை எதுவும் அபிஷியலா வந்திருக்குமோ என அந்த திசையில் சிந்தனையை விரட்டிய அவளுக்கும் அது என்னவாக இருக்கும் என்று விடை மட்டும் கிடைக்கவில்லை. இக்கதை 2009 ஜனவரியில் எழுதி அனுப்பி வைத்து 2010 செப்டம்பரில் தேவையின் கண்மணி இதழில் வெளிவந்தது. சோ கொஞ்சம் அந்த காலம் மாதிரி எழுதியிருப்ப. சாயந்தரம் அலுவலகம் முடிந்து நேராக வீட்டிற்கு சென்றாள் வினயா. வாங்க என புன்னகையுடன் வரவேற்று அந்த லெட்டரை எடுத்துக் கொடுத்தார் மல்லிகா. அதை கையில் வாங்கிய வினயா முதலில் ஃப்ரம் அட்ரஸை பார்க்க அவள் மூச்சே நின்றுவிடும் போல் ஆனது. ஏனெனில் அந்த லெட்டர் இவள் அப்பா வீடு கட்ட பணம் பெற்ற பைனான்ஸ் கம்பெனியில் இருந்து வந்திருந்தது. அப்பொழுதுதான் வீட்டு கடன் என்று ஒன்று இருப்பதே அவளின் நினைவுக்கு வந்தது. ஐயோ, இது சுத்தமா மறந்துட்டனே என மானசீகமாக தலையில் கை வைத்துக் கொண்டாள் அவள். காஃபி சாப்பிடமா என உபசரித்த மல்லிகாவிடம், இல்ல பரவாயில்ல, நான் காஃபி சாப்பிடறதில்ல, எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போற வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன், தேங்க்ஸ் என்று அவசரமாக அங்கிருந்து கிளம்பினாள் வினயா. ஹாஸ்டலுக்கு வந்ததும் வேகமாகவும் பதற்றமாகவும் லெட்டரை பிரித்து பார்த்தாள். அதில் எந்த ஒரு விவரமும் இன்றி நேரில் வந்து சந்திக்கவும் என்று மட்டும் இருந்தது. அந்த பைனான்ஸின் மேனேஜர் தான் கடிதத்தை அனுப்பி இருந்தார். இத்தனை நாள் இருந்த துக்கத்துல இத மறந்து போயிட்டேனே. வந்த பிஎஃப் பணத்தையும் பெரிய தாராள பிரபு மாதிரி வீட்டு ஞாபகம் இல்லாம சுபாவுக்கு கொடுத்துட்டேன். இப்ப என்ன செய்யறது என்று யோசித்தவளுக்கு ராஜ்குமார் இவளிடம் சொன்ன ஒரு விஷயம் மெல்ல தெம்பை கொடுத்தது. அப்பா ஏதோ பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொன்னாரே, அத பத்தின ஒரு விவரமும் நமக்கு தெரியலையே. சரி, குமரேசன் அங்கிள் கிட்ட விஷயத்த கேட்டா அவரெல்லாம் தெளிவா சொல்லிடுவாரு என்று நிம்மதியானவள் அவரை அழைப்பதற்கு கையில் கைபேசியை எடுத்தாள். அப்பொழுதே மூளை சரியாக வேலை செய்ய திகைத்தவள் தன் தலையிலேயே கொட்டிக்கொண்டு, அவ்வளோ பெரிய முட்டாள வினையாணி என வெளிப்படையாகவே முணுமுணுத்தாள் பெண். அப்பா ஒரு இடத்துல வேலை பார்த்தா தானே அவருடைய சேலரி ஸ்லிப்பு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு லோன் தருவாங்க. அதுவே இல்லைங்க போது எங்க இருந்து உனக்கு லோன் கிடைக்கும் என தடுமாறியபடி தொப்பென்று கட்டிலில் அமர்ந்தாள். எவ்வளவோ யோசித்தும் அவளால் அவ்வளவு பெரிய தொகையை புரட்ட முடியாது என்பது தெல்ல தெளிவாக புரிய என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் தலையில் கை வைத்தபடி ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தாள். குமரேசன் அங்கிள்கிட்ட கேட்கலாமா? அவர் நிச்சயம் உதவி பண்ணுவாரு என நிமிரும் பொழுதே, நோ வேண்டாம், தேவையில்லாம அடுத்தவங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவாங்கல்ல. இப்ப என்ன, நேர்ல வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. அநேகமா லோன் பத்தி ஏதாவது விசாரிப்பாங்களா இருக்கும். எப்ப பணம் கட்ட போறீங்கன்னு கேட்க போறாங்க, அவ்வளவுதானே. அப்பா ஏற்கனவே சொன்னதை வச்சு பார்த்தா அதோட எம்டி நிச்சயம் நல்லவரா தான் இருப்பாரு. அப்பா இறந்ததையும் இப்ப இருக்க சூழ்நிலையை எடுத்து சொல்லி இன்னும் ஒரு வருஷம் டைம் கேட்போம். சுபா அப்பா பணம் கொடுத்தவொடனே அப்படியே அதை கொண்டு வந்து இங்க கட்டிடுறேன்னு சொல்லிடலாம். அதுவரை மாசம் மாசம் கண்டிப்பா வட்டி கட்டுறேன்னு சொன்னா புரிஞ்சுப்பாங்கல்ல. ப்ராப்ளம் சால்வ் என நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மறுநாள் மதியம் அலுவலகத்தில் பெர்மிஷன் சொல்லிவிட்டு பைனான்ஸ்க்கு கிளம்பி சென்றாள் வினயா. ரிசப்ஷனில் சொல்லி மேனேஜரை சந்தித்தவள் தன் பெற்றோர் இறந்தது முதல் தற்பொழுதைய நிலைமை வரை தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி போதிய அவகாசம் வேண்டினாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், சாரிமா, இதுல நான் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. நீங்க எங்க எம்டிய பார்த்து விஷயத்த சொல்லிடுங்க என்றவர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். சார் சார், வீட்டு கடன் தொடர்பா ராஜ்குமார் சாருக்கு லெட்டர் அனுப்பியிருந்தோமே, அது விஷயமா பார்த்து பேச அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க. எதிர்முனையில் என்ன சொல்லப்பட்டதோ, ஓகே சார், சரிங்க சார், வர சொல்றேன் என இணைப்பை துண்டித்தார். உங்களை அவர்கிட்ட வந்து பேச சொல்றாருமா, இந்தாங்க, இது அவருடைய கார்டு, இந்த அட்ரஸ்ல இருக்க கம்பெனில போய் அவரை நேர்ல பாருங்க என்று அவர்களின் எம்டியின் விசிட்டிங் கார்டை வினயாவிடம் கொடுத்தார் மேனேஜர். அதை கையில் வாங்கி முகவரியில் வெளிகளை ஓட்டியபடி, ஓகே சார், தேங்க்யூ என எழுந்தாள் வினயா. முகவரியில் குறிப்பிட்டிருந்த அந்த கம்பெனிக்கு சென்று ரிசப்ஷனில் விவரம் சொல்லிவிட்டு காத்திருந்தாள்.
அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு உள்ளே வர சொன்னதாக சொல்லவும் அறையை கேட்டறிந்து கொண்டு லேசான பதற்றத்தோடு நடந்தாள் பெண். எம்டியின் அறை முன் நின்று படபடக்கிற இதயத்தோடு கதவை தட்டியவள், எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமிங் என குரல் கொடுத்தாள். எஸ் என்று அனுமதி தந்த குரலில் கதவை திறந்து உள்ளே சென்ற வினயாவிற்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. யாரோ வயதானவராக இருப்பார் என எதிர்பார்த்து வந்தாள். எம்டி சீட்டில் ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தான். முகத்தை இறுக்கமாக வைத்திருந்த அவனை பார்த்ததுமே அவளை நாக்கு உலர்ந்து போனது. பதற்றத்திலும் கவலையிலும் பேச்சு வராமல் இவள் அமைதியாக இருக்க அவனும் அழுத்தமாக அமர்ந்திருந்தான். அவனாக ஏதாவது கேட்பான் என இவள் எதிர்பார்த்தாள். அவனோ வாயை திறவாமல் இவளையே விழிகளால் துளைத்தெடுப்பது போல் பார்த்து இருப்பதைக் கண்டு தடுமாறி, நாமத்தான் முதலில் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் போலிருக்கிறது என தன்னை மெல்ல சமன்படுத்தி பேச முயன்றாள். நான் வினயா என திணறியவள் அவனின் ஏளன பார்வையில் நிமிர்ந்து நின்று, என் பேர் வினயா, ராஜ்குமாரோட பொண்ணு என சொல்லி முடித்தாள். ஓ, உட்காரு, உன் அப்பா ஏன் வரல என்று ஒரு வழியாக தன் வாயை திறந்தான் விஷ்ணு. அமர்ந்தவளோ, என் அப்பா ஒரு விபத்துல 2 மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க என்றாள் தளர்வாக. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன் பின் அலட்சியமாக, ஓகே, பண விஷயம் என்னாச்சு? போன மாசமே அப்பா எங்க கம்பெனிக்கு முழு பணமும் திருப்பி கட்டுறதா சொன்னாராமே என்று கேள்வியாக பார்த்தான். மெல்ல தயங்கியவள் நடந்தவற்றை கூறினாள். தன் அப்பா பேங்க் லோனை நம்பி அவ்வாறு சொன்னதாகவும், ஆனால் அவர் தற்பொழுது இறந்து விட்டதால் லோன் கிடைக்கவில்லை என்றும் வருத்தமாக கூறினாள் வினயா. முகத்தில் லேசான சலிப்பு தோன்ற, சரி, உன் அப்பா இறந்து போயிட்டாங்க, அவர் ஆபீஸ்ல இருந்து PF இல்லனா கிராஜுவிட்டி பணம் வந்திருக்குமே, அதை மட்டுமே வாங்கின பணத்தை திருப்ப பத்தாதுதான். அதோட LIC மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி அவர் போட்டு வச்சிருந்தா அதுல சில லட்சங்கள் கிடைக்கலாம், அதை வச்சு கட்டிடு என்று இலகுவாக தீர்வை சொல்லி முடித்தான் விஷ்ணு. அவனின் இலகுத்தன்மைக்கு எதிர்ப்பதமாக புயலில் சிக்கிய பூவாக மனதில் போராடி கொண்டிருந்தாள் அவள். ஷோ, இப்ப என்ன செய்யறது? நான் அந்த பணத்தை சுபா கிட்ட கொடுத்துட்டத சொன்னா இவர் என்ன சொல்வாரோ தெரியலையே. ஆனா இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி ஏதோ சொல்றாரே, இத பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. இதுவரை எனக்கும் அப்பாவோட பீரோவுல எதுவும் தேடி பார்க்கணும்னு தோணவே இல்லையே என முதலில் பதற்றமாக இருந்தவள் பின்பு தன் யோசனையில் ஆழ்ந்தாள். அவளின் அமைதியில் கடுப்பானவன், ஹலோ, உன்னதான் கேட்டேன், காதல் விழலையா என்று உரக்க அதட்டினான். திடுக்கிட்டு திரும்பியவள் பயத்தோடு, அது அந்த பணத்தை ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தேவைப்பட்டதுன்னு கொடுத்துட்டேன் சார். இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இனிதான் பார்க்கணும் என்று வார்த்தைகளை மென்று விழுங்கி பேச, சட் என கோபமாக இறைந்தவன் உள்ளிருந்து பெரும் அனல் மூச்சொன்றை வெளியேற்றிய வண்ணம் எழுந்து ஜன்னல் புறமாக போய் நின்றான். தன்னையும் அறியாமல் பின்னோடு எழுந்த வினயாவிற்கு தற்பொழுதைய நிலைமை பெரும் அச்சத்தை கொடுத்தது. 6 அடிக்கும் அதிகமாக கம்பீரமாக எதிரே நின்று இருப்பவனின் வெளி தோற்றமே அவளின் தன்னம்பிக்கையை வெகுவாக குலைத்தது. தான் எண்ணி வந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்கிற நம்பிக்கை இவளுக்குள் படிப்படியாக குறைய துவங்கும் நேரம் விஷ்ணு ஜன்னல் புறமிருந்து திரும்பி இவள் அருகே வேகமாக வந்தான். மத்தளமாக கொட்டும் இதயத்தை தடுக்கும் வழி புரியாது இவள் பரிதவிப்புடன் நின்றிருக்க, இப்ப என்ன செய்யறதா உத்தேசம் என அவளை கூர்மையாக பார்த்தான். மனதில் மெல்லிய நம்பிக்கைக்கு ஏற்று தோன்ற, என் ஃப்ரெண்ட் இன்னும் 1 வருஷத்துல பணம் தரதா சொல்லிருக்கா சார். அவ தந்த உடனே நான் கண்டிப்பா பணத்தை கட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி அப்பா ஏதாவது பாலிசி எடுத்திருக்காரான்றத ஒரு முறை பார்த்துட்டு அதுல வர பணத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க பாக்குறேன். தயவு செஞ்சு இன்னும் 1 வருஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அதுவரை நான் மாசம் மாசம் சரியா வட்டி பணத்தை கட்டிடுறேன் என்றாள் வினயா வேகமாக. அவளையே பார்த்திருந்த விஷ்ணு சட்டென்று வாய்விட்டு கடகடவென்று சிரிக்க ஆரம்பித்தான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.